கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு அதிரடியான ப்ரொமோ வெளியாக்கியிருக்கு. அந்த ஒரு அல்டிமேட் ப்ரொமோவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம தீபாவும் ரம்யாவும் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே தெரிய வருதுங்க. ஸோ எதிர்ச்சியாக ஒரு தடவை கோவிலில் மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் மீட் பண்ணப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை மீட் பண்ணதில் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மேரேஜ் லைஃப்பை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போது தான் ரம்யா, நான் இப்போ தான் ஒருத்தரை பார்த்துட்ருக்கேன், அதாவது அவரை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போது அவங்கள லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி, அப்போது அவரை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி தீபாவும் சொல்கிறாங்க. அவர் என்னோடய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, நீ என் கம்பெனிக்கு வந்தேன்னா கண்டிப்பாக அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போது நான் கண்டிப்பாக வரேனே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு தீபா கார்த்திகை சாப்பாடு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம ரியா அவங்க இந்த கம்பெனியை தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தீபா கிட்ட பார்த்தீங்கன்னா விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க, ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வெளியில் பார்க்குறாங்க, கார்த்திக் நின்றுக்கிட்டு இருக்காரு ஒர்க் டைமில். அப்போது ரம்யா கார்த்திகை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே வாங்க, இதோ அவர் தான் நான் லவ் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவை கூட்டி காட்டுறாங்க. அப்போது கார்த்திக் அந்த இடத்துல சடனாக அப்படியே விலகி போயிடுறாரு. அந்த இடத்துல கார்த்திக் நின்று இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக தீபாவுக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துலையே இவர் என் ஹஸ்பண்டுன்னு சொல்லி பிரச்சனை சால்வ் ஆகியிருக்கும். ஆனால் நம்ம ரம்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.